உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரம்மச்சரிய திருடதாதிபேயமைகி ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக குர்மகே திருடமமி சுகாசனமோ பங்கஜாத்தியமபி வா பவத் பராக. அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவங்களை விவரமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வர பட்டத்ரி, நியமத்தில் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய பலவிதமான ஒரு வைபவங்களை இப்ப நாம கேட்டு இருக்கோம். அதுல தீர்த்தாடனம், நாம் தீர்த்த யாத்திரையை வாழ்க்கையில எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், ஸ்ரீராமபிரான் கங்கையில நீராடி அதனால எவ்வாறு மகிழ்ச்சியானது ஏற்பட்டது என்ற வைபவங்களை எல்லாம் நாம கேட்டோம். இதெல்லாம் நம்ம ஸ்ரவணம் பண்ணிண்டே ஒரு திவ்ய தரிசனத்தையும் அடைஞ்சுட்டு இருக்கோம். அந்த கோயிலும் உங்க எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். அதாவது உத்திரமேரூருக்கு பக்கத்திலேயும் காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய தென்னாங்கூர் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ரக்குமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கனுடைய ஆலயத்தை வலம் வந்து சுதர்சன ஆழ்வானை தரிசித்தோம். இதோ அந்த பகவான் மூலமூர்த்தி பாண்டுரங்கனாகவும் பிராட்டி ருக்மணி தாயாராகவும் இருந்தாலும் இங்கு அழகான உற்சவமூர்த்தியை இப்போது நாம் தரிசிக்கின்றோம். ஆம், இந்த உற்சவருடைய ஒரு திருநாமமானது கோவிந்தராஜன் என்று அழகாக அமைந்திருக்கின்றது. கோவிந்தா கோவிந்தா என்று நாம் அழைப்பது திருமலையிலே இருக்கக்கூடிய திருமலையப்பனை கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தால் நாம் அழைக்கின்றோம். தென்னாங்கூர் கஷேத்திரமும் பக்தியாலும் வைகானச ஆகம கைங்கரியங்களாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி ஹரிதாஸ் ஸ்தாபித்த நாம சங்கீர்த்தனத்தாலும் குளிர கடாட்சித்து நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய சுவாமி இவர் உற்சவமூர்த்தியாக கோவிந்தனுடைய திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளியிருக்கின்றார். இதோ அவருடைய திவ்ய தரிசனத்திலே அவருடைய சிரசிலே ஒரு அழகான கிரீடம், அதிலே பதிக்கப்பட்ட ஒரு அழகான சிகப்புக்கள், அது மட்டுமா செண்பகப்பூ மாலையை ஸ்வர்ணத்திலே இவர் சார்த்தி கொண்டிருக்க யஜ்ஞோபவீதம் இவருடைய வக்ஷஸ்தலத்திலே அழகாக மின்னுகின்ற காட்சியை நாம் தரிசிக்கின்றோம். திறந்த நேத்திரங்கள், அந்த திறந்த நேத்திரமாக இருந்தாலும் நம்மை நோக்கி குளிர்ந்த பார்வை. அவருடைய திருக்கைகளிலே வலது கஸ்தமானது நம்மை அழைத்து உங்களுடைய பயத்தை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு அபயம் அளிக்கின்றேன் என்று கூறக்கூடிய அபயஹஸ்தம். அது மட்டுமல்ல, சங்கு சக்கரத்தோடும் இவர் காட்சியளிக்கின்றார். நடுவிலே இடது கையை அவர் இடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். கடிகஸ்தமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. பாண்டுரங்கன் கோவிந்தராஜனாக இருந்தாலும் ஒரு ஹஸ்தமானது இடுப்பிலே அமையப்பட்டிருக்கின்றது. இதோ ஆகா, காண கிடைக்காத யாரை சரணமடைந்தால் நாம் உயலாம் என்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கோவிந்தனை சரணடைந்து விடுங்கள் என்று சொன்னார்களோ அவனுடைய திருவடி தரிசனத்தை அடைகின்றோம். திருவடியிலே அழகான ஒரு சிகப்புக்கல் பதக்கம், இதோ அவனுடைய வக்ஷஸ்தலத்திலே அழகான ஒரு லட்சுமி பதக்கத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். இவ்வளவு அழகுக்கு அழகு கூட்டக்கூடிய கோவிந்தராஜனுடைய பக்கத்திலே ருக்மணி தாயார் சர்வாபரண பூஷிதையாக திறந்த நேத்திரத்தோடு அருள் வழங்கக்கூடிய கண்களோடு உயர்ந்த திருமாங்கல்யத்தை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, மூக்குத்தி அவளுடைய மூக்கிலே மின்ன சிரித்த முகத்தோடு, ஆகா, நேரில் சென்றால் நாம் கிடைப்பதை விட கிடைக்கக்கூடிய தரிசனத்தை விட வீட்டில் இருந்தவாறே அவரக்கூடிய அழகான பாக்கியத்தை அடைந்துள்ளோம். கையை மடக்கிக் கொண்டு பிராட்டியானவள் மற்ற தேக்ஷேத்திரங்களிலே ஒன்று கையிலே தாமரை பூ இருக்கும், இல்லாவிட்டால் அபயஹஸ்தமாக இருக்கும். ஆனால் இங்கோ நம்மை அழைக்கக்கூடிய ஆக்குவான ஹஸ்தமாக ஒரு விரலை மடக்கிக் கொண்டு வாருங்கள், பாண்டுரங்கனை தரிசியுங்கள், கோவிந்தராஜனை தரிசியுங்கள் என்று அழைக்கக்கூடிய ஹஸ்தம். மற்றொரு புறம் சத்யபாமா பிராட்டியானவள் தானும் பவழமாலையை சார்த்திக் கொண்டு உயர்ந்த திருமாங்கல்யத்தை தரித்துக் கொண்டு வலது கை முத்திரையாக நமக்கு காண்பித்துக் கொண்டு இடது கையை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சத்யபாமாவனுடைய அழகான தரிசனம். இந்த எம்பெருமானுக்கு ருக்மிணி சத்யபாமாவோடு கோவிந்தராஜனுக்கு இங்கு மகாமண்டபத்திலே பக்தர்களின் பிரார்த்தனா கல்யாண உற்சவம் அடிக்கடி நடக்கின்றது. அந்த கல்யாண உற்சவத்திலே பகவான் திருமாங்கல்ய தாரணம் என்ற ஒரு வைபவத்தை நடத்தி கொண்டு அது பூர்த்தி ஆனவுடன் கைத்தல சேவை என்பது இந்த ஒரு க்ஷேத்திரத்திலே காண கிடைக்காத காட்சி. அது என்ன கைத்தல சேவை?
இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே. அர்ச்சகர்கள் பயபக்தியுடன் அந்த உத்தமமான கோவிந்தராஜனை கையிலே தாங்கிக் கொண்டு சுவாமி எச்சரிகை என்ற அழகான எச்சரிகை குரல் கொடுத்துக் கொண்டு எச்சரிகர் ஆரா என்று தியாகராஜர் எவ்வாறு ராமனை அழைத்தாரோ அதே பாவத்திலே நாம் அவனை அழைக்க கோவிந்தராஜன் சங்கநாதத்துடன் எச்சரிகை கோஷங்களுடன் அசைந்து அசைந்து கைத்தல சேவையாக இவன் எழுந்தருள்வது கண்கொள்ளா காட்சியாக அமைகின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தினுடைய அஷ்டாங்க யோகத்திற்கு கோவிந்தராஜனை மனதிலே தியானித்துக் கொண்டு திரும்பினோமே. ஆனால் அங்கு தீர்த்தாடனம் என்ற ஒரு வைபவத்தை பற்றி நாம் சிரவணம் செய்து கொண்டிருந்தோம். நியமத்தை புண்ணிய தீர்த்தங்களிலே சென்று நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். ராமன் செய்திருக்கின்றார், கண்ணன் செய்திருக்கின்றார். அவதாரங்களிலே பலராமன் தீர்த்த யாத்திரையே நடத்தி இருக்கின்றார். அவ்வாறு தீர்த்த யாத்திரை என்பது நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய பாரத தேசத்திலே பலவிதமான புண்ணிய நதிகள் நிறைந்திருக்கின்றது. பாரத தேசத்திற்கு பெருமையே வற்றாத ஜீவ நதிகள், நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக ஓடக்கூடிய நதிகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தேசமாக நமக்கு அமைந்திருப்பது ஒரு பெரிய விசேஷம். அதுவும் கங்கையினுடைய ஒரு பிரவாகம் நமக்கு எங்கு சென்று ஸ்நானம் செய்தாலும் நம்முடைய பாவத்தை போக்குபவளாக கங்கோத்பத்திரியில் ஆரம்பித்து அவள் வங்காள தேசத்திலே கடலிலே தான் கலக்கும் வரை ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தலையை நினைக்க வேண்டும் என்று நாராயணியத்தை முடிக்கும் போது குருவாயூரப்பனே பட்டத்திரியினிடத்தில் தீர்த்தாடனத்தை பற்றி கங்கா என்று ஒரு ஸ்லோகத்திலே வர்ணிக்க இருக்கின்றார். ஆதி சங்கரரும் கங்கா ஜலலவ கனிகா பீதா வாழ்நாளில் ஒரு முறை பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்போது நாம் தரிசித்த கோவிந்தனை கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே கங்கையில் நீராட வேண்டுமா? அவ்வாறு தீர்த்தாடனம் செய்யும் போது எந்த நதியிலே நாம் ஸ்நானம் செய்தாலும் அந்த நதியினுடைய தீர்த்தத்தை எடுத்து சிறிதளவாவது உள்ளே நாம் பருக வேண்டும். அவ்வாறு பருகினோமே ஆனால் வெளியிலே நாம் ஸ்நானம் செய்வதால் நம்முடைய சரீரத்தினுடைய புற தூய்மை சரீரமானது சுத்தியாகின்றது. அந்த புண்ணிய தீர்த்தாடனத்திலே அந்த ஜலத்தை அந்த நீரை எடுத்து நாம் கங்கா ஜலலவ கனிகா பீதா சற்று அருந்துவதால் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது அந்த புண்ணியமான நதியினுடைய தீர்த்தத்தால் அதுவும் புனிதமாகின்றதாம். அதனால் அன்றோ நாமும் தீர்த்தாடனத்தை நடத்தினால் கூட நாம் கங்கையிலிருந்து திரும்பி வரும்போது ஹரித்வாராக இருந்தாலும் ரிஷிகேஷாக இருந்தாலும் வாரணாசியாக இருந்தாலும் அலகாபாத்தாக இருந்தாலும் வரும்போது ஏதாவது ஒரு சிறிய சொம்பிலாவது நாம் கங்கா ஜலத்தை எடுத்து வருகின்றோம். ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கங்கா ஜலமானது கெடுவதில்லை, மாசடைவதில்லை, அதிலே எந்த விதமான துர்நாற்றமும் வீசுவதில்லை. அதிலிருந்தே நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய நதிகளுடைய புண்ணியத்துவம் உலகத்திற்கு ஒரு மகத்துவமாக நிறைந்திருப்பதால் மகான்கள் அஷ்டாங்க யோகத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது குள்ள குளிர குடைந்து இந்த தீர்த்தாடனத்தை நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார்களாம். தீர்த்தாடனமும் கண்ணனோடு நாராயணியத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே. தீர்த்தாடனம் என்றதும் நமக்கு அதுவும் கண்ணனுடைய லீலையாக அமைகின்றது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஞாபகம் வர வேண்டும் என்று சொன்னவர் யார் தெரியுமா? நாம் நாராயணியத்தோடு கண்ணனை சேர்த்துக் கொண்டு அஷ்டாங்க யோகத்திலே தீர்த்தாடனத்தை ஒப்பிட்டுக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்ணன் பிறப்பதற்கு முன்பே ராமகாவியத்தை எழுதி ராமாயணத்திலே அயோத்தியிலே ஓடக்கூடிய ஒரு நதிக்கு சரையூ நதி என்று பெயர். அந்த சரையூ நதி பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அங்கு இருப்பவர்கள் தீர்த்தாடனம் செய்யும் போது அந்த நதியை கண்ணனுடைய லீலையாகவே இப்போது இந்த திருக்கோயிலிலே பல படங்களிலே நாம் எதை தரிசித்தோமோ அதை சரையூ நதியிலே அவர்கள் தீர்த்தாடனத்தில் கண்ணனுடைய லீலையாக பார்க்கின்றார்கள், கிருஷ்ணனாக வணங்குகின்றார்கள் என்று ராமன் அவதரித்த பூமியிலே ஓடக்கூடிய நதியை வர்ணிக்கும் போது கிருஷ்ணன் பிறந்த பின்பு கம்பர் ராமாயணத்தை எழுதியதாலோ என்னவோ கண்ணனாக அந்த தீர்த்தத்தை அவர் தரிசித்தாராம். சரினரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேர்ந்த நெய்யும் உரியொடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் முந்தி மறிவிழி ஆயர் மாதர் மனை துகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் நாடும் புனிதனும் போலுமன்றே. அற்புதமான ஒரு பாசுரம். அதாவது எந்த நதியும் கண்ணனோடு ஒப்பிட்டு பேசலாம். கம்பர் கூறுகின்றார், அயோத்தியிலே வரக்கூடிய சரையூவாக இருந்தாலும் சரி,
ஆரண்யத்திலே ஓடக்கூடிய கங்கையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கண்ணனுடைய லீலைகளை செய்து கண்ணனை ஞாபகப்படுத்துகின்றதே. எவ்வாறு அது நடக்கின்றது? இவர் கூறுகின்றார், கண்ணன் என்ன செய்வான்? அந்த கோகுலத்திலே இருக்கக்கூடிய நெய், பால், தயிர் எல்லாவற்றையும் உரியிலிருந்து வாரி எடுத்து வாயிலே அடைத்துக் கொள்வானாம். இந்த நதிகளும் என்ன செய்கின்றது? பிரவாகமாக சரையுவோ காவேரியோ கங்கையோ பெருக்கெடுத்து ஓடி வரும்போது கரையிலே இருக்கக்கூடிய, அங்கு வாழக்கூடிய, கரையோரம் வசிப்பவர்களுடைய வீட்டுக்குள்ளே ஆரவாரத்தோடு புகுந்து அங்கு இருக்கக்கூடிய பால், நெய், வயிர் எல்லாவற்றையும் எடுத்து செல்கின்றதாம். ஆக இதுவும் ஒரு கண்ணனுடைய ரூபம். அது மட்டுமா, அது கரையில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவே சென்று மரங்களை பிளந்து கொண்டு ஓடுகின்றது நதிகள். அவை எதை ஞாபகப்படுத்துகின்றது? கண்ணன் இங்கு ஒரு படத்திலே தரிசித்தோமே, உரலிலே தன்னுடைய இடுப்பிலே உரலை கட்டி கொண்டு மருத மரத்திற்கு நடுவே சென்று அந்த மரங்களுக்கு மோட்சம் கொடுத்தான். இந்த நதிகள் மரங்களுக்கு நடுவே ஓடும் போது மருத மரத்திற்கு நடுவே தவழக்கூடிய கண்ணனை ஞாபகப்படுத்துகின்றது. நதிகளும் ஆற்றிலே இறங்கி குளிக்கக்கூடிய அயோத்தி பெண்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் சரையு நதி எடுத்து சென்று விடுமாம். கண்ணனுடைய வஸ்திராபகரணத்தை அது எனக்கு ஞாபகப்படுத்துகின்றது என்று கம்பர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, பொறிவரி அரவின் நாடும் புனிதலும் போலும் ஒன்றே. உத்தமமான புண்ணிய நதிகள், அந்த நதிகள் ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரீர சம்பந்தம் பட்டதால் பக்த ஜனங்களை பார்க்கும் போது ஆரவாரத்தோடு அலையாக எழும்பி மேலும் கீழும் அசைந்து அசைந்து ஆடிக்கொண்டு அந்த நீரோட்டமானது வருமாம். அது எதை ஞாபகப்படுத்துகின்றது? எங்கள் கண்ணன் பாம்பினுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டு அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் அவன் நிமிர்ந்தும் குனிந்தும் எவ்வாறு காளிங்க நர்த்தனத்தை நடத்தினானோ அதே பாவமானது எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது. ஆக கம்பர் கூறினார், தீர்த்தாடனத்திலே உயர்ந்த பிரவாகத்தை கொண்ட எந்த நதியிலே நாங்கள் இறங்கினாலும் அந்த நதியானது பால் தயிரை வாரி விழுங்குவதாலும், பெண்களுடைய ஆடைகள் அலைவதாலும், மரங்களுக்கு நடுவே செல்வதாலும், காளிங்கன் மேல் நர்த்தமாடக்கூடிய அலைகளை கொண்டதாலும் எனக்கு ஆடும் புனிதனும் போலும் ஒன்றே. நதியோ கண்ணனோ என்னுடைய பார்வையிலே எனக்கு எந்த வித்தியாசத்தையும் எனக்கு தெரியவில்லை. ஆக தீர்த்தாடனம் என்ற அஷ்டாங்க யோகத்திலே நாம் கடைபிடிப்பது என்பது ஆண்டாள் நாச்சியார் எப்படி கண்ணனாகிய தடாகத்திலே இறங்கி பாவை நோன்பு என்று குளித்தாளோ அதே போன்று ஒவ்வொருவனுக்கும் தீர்த்தாடனம் என்பது நதிஸ்நானம் மட்டுமல்ல, கண்ணனுடைய அருளை பெறக்கூடிய, அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய வைபவமாக அமைகின்றது என்பதை ஞாபகப்படுத்தவே பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா என்று ஆதிசங்கரரும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று 6 கண்ணன் கோவிந்தன் இவற்றை ஒப்பிட்டு சொன்னது போல் நாமும் நாராயணியத்தில் அஷ்டாங்க யோகத்தில் ஆறிலே நீராடக்கூடிய பெருமை, அதே சமயத்திலே கண்ணனுடைய கோவிந்தனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து மேலே பட்டத்ரி பராத்தேகாகா என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்தின் நியமத்தின் அடுத்த பகுதியினுடைய விவரங்களை இதே திருக்கோயிலிலே மற்றொரு உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.